ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வந்து வானதிக்கு வண்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பார். அதில் முருகன்கிட்ட வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி வைடா, அவளுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசின்னு இருப்பார். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து முருகன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரி சரி நான் மற்ற வண்டியை நான் பார்க்குறேன், நீ இந்த வண்டி நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு போவார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிலா வந்து வேலை செஞ்சுட்டுருப்பாங்க ஆஃபீஸில். சோழன் தான் வந்து நிலா பார்க்குறதுக்கு போவாங்க. அங்கே திவ்யா தான் வந்து என்ன இன்றைக்கும் நிலா பார்க்கணுமா, நிலா பார்க்காம இருக்க முடியலையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவாங்க, பேசாத உங்கள் வீட்டுக்காருக்கு இங்கே ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருங்க, கிளைண்ட்டை பார்க்குறதா இருந்தாக்கா இவர் கார்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு நோ நான் ஒன்லி வந்து நிலாவுக்கு மட்டும்தான் வண்டிக்கு ஓட்டுவேன், மற்றவங்க யாருக்கும் நான் வண்டி ஓட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரில உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்லுவாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்து சோழன்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே நிலா அப்படின்னு திவ்யா சொல்லுவாங்க. இவங்க போயிட்டு பேசுவாங்க. பேசும்போது நீங்கள் அண்ணங்கிட்ட வந்து இன்றைக்கி ரொம்பவே ரூடாக பேசிட்டீங்க, அவர் மனசு கஷ்டப்படுவான்றது கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, நீங்கள் பாட்னர் இஷ்டத்துக்கும் பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். நிலா வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க. சோழன் வந்து என்ன சொல்லுவாருன்னா உடனே வந்து நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் தப்பாக பேசலையே, நம்ம அண்ணன் தானே அப்படின்னு. நம்ம அண்ணனாக இருந்தாலும் முதல்ல பேசுகிற விதம் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் வந்து நிலாவுக்கு தான் நீங்கள் தான் ஓசியில் வேலை செய்வீங்க, நிலாவும் அதே மாதிரி ஓசியில் வேலை செய்யுமான்றது இந்த வார்த்தை வந்து அண்ணன் முகத்தே மாற்றிடுச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டார். அவர் உங்ககிட்ட சொல்லலை இருந்தாலும் அவர் முகத்தை நான் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு. நான் அண்ணங்கிட்ட வந்து பேசிக்கிறேன்னா நானாச்சு எங்களுக்குள்ளே ஒரு விஷயம் டீலிங் நடக்குதுன்னா நான் அவர்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லிக்க போகிறேன். நானே கூட அவர்கிட்ட கிளைண்ட்கிட்ட பேசியிருப்பேன். சரி அண்ணன் மூலயமா வந்த கிளைண்ட்டுன்றதுனால தான் நான் வந்து கொஞ்சம் தன்மையாக பேசணுன்றதுனால தான் அவர்கிட்ட நான் பொறுமையாக எடுத்து சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்து குட்டையை கலப்பின மாதிரி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுட்டீங்க. அவரும் போயிட்டு அடுத்த நாள் காலையிலே போய் சொல்லிட்டு வந்துட்டு காசும் க்ரெடிட் ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி வேலையிலலாம் வந்து பணம் வந்து முன்ன பின்ன வரதான் செய்யும். ஸோ எடுத்தேன் கவுத்தன்ற மாதிரிலாம் நம்ம பேசிட முடியாது, ஏன்னா நமக்கு கஸ்டமர் வேணும் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு சரி நிலா புரியுது, நான் என்ன அவ்வளோவா அண்ணங்கிட்ட பேசிட்டேன், நம்ம அண்ணன் தானே, நம்ம அண்ணனாக இருந்தாலும் நம்ம பேசுகிற விதம் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாரா இல்லையான்றது தெரியணும், ரொம்ப ரூடாக பேசக்கூடாது இல்லையா, அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் திருத்திக்குங்க. இனி எந்த வேலையாக இருந்தாலும் என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, என் வேலையில் நீங்கள் குறுக்க வராதீங்க. நானும் உங்கள் வேலையில் எதுனா நான் வந்து என்ன தலையிடுறேன்னா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாஃப்டாக சொல்லுவாங்க. சரி நல்லா புரியுது, நான் பார்த்துக்கிறேன், சரி நான் அண்ணங்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு. சரி பேசுங்க, கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவர் பேசுனதெல்லாம் நினச்சி பார்ப்பார், சரி நான் இவ்வளோ மோசமாக பேசிட்டேன்னா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். சோழன் வந்து பேசுகிறதெல்லாம் பேசிடுவார். அதுக்கப்புறம் ஐயோ யாராவது சொன்னதுக்கப்புறம் தான் வந்து தன்னுடைய தப்பை வந்து ரியலைஸ் பண்ணுவார் அவர். அது எப்போவுமே வந்து சோழன்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு புத்தின்றது வந்து எடுத்தேன் கவுத்தன் எல்லாத்தையுமே பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் அவருக்கு யாராவது ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே ஒரு ஆளை கூட கூட்டிக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது சோழனுடைய நிலமை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வானதி தான் காமிப்பாங்க. வானதி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வேலை செஞ்சுட்டுருப்பாங்க. மெடிக்கல் ஷாப்பில் ஒருத்தவங்க சீட்டு கொண்டு வந்து கொடுத்துவாங்க, இந்த மாத்திரை கொடுத்து விடுமா அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பையன்கிட்ட கொடுக்காம கொடுங்க நானே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க எல்லா மாத்திரையும் கரெக்டாக எங்கெங்கே இருக்குதுன்றது கரெக்டாக தேடி எடுத்து கரெக்டாக கொடுத்து விட்ருவாங்க. அந்த பையனே வந்து பரவாயில்லக்கா, தான் வந்து பயந்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போல்லாம் வந்து எந்த மாத்திரை கரெக்டாக அப்படியே டக்கு டக்குன்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிறீங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டீங்க அக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு வானதி வந்து நான் உனக்கு அக்காவாடா அப்படின்னு. இல்லைக்கா நான் நாளையிலேருந்து மேடம்னு கூப்பிட்றேன், மேடம்லாம் கூப்பிட தேவையில்ல, உன்னை விட நான் சின்ன பொண்ணு தான், இப்போ தான் நான் படிப்பே முடிச்சுட்டு வந்தேன், நீ அக்கான்லாம் கூப்பிடாது அப்படின்னு. சரி அப்புறம் அக்கானே கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு உடனே டாக்டர் தான் வந்து ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு மேலே வருவார். வானதி ஒரு நிமிஷம் வெளியில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். என்னையா எதுக்குங்க டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் போவாங்க. இந்தாங்க வண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஏன் நேத்திக்கு கார் வாங்கினீங்க
போனீங்க, இன்றைக்கி உடனே வண்டியில் வந்தீங்க, இப்போ உங்களுக்கு வண்டி வேணும் இல்லையா, அதனால தான் இப்போ வண்டியில் வந்தேன். அப்புறம் எப்படி ஈவினிங் போவீங்க, நான் கேப் புக் பண்ணிவிட்டு போய்க்கிறேன் நான், இந்தாங்க வண்டி இது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லவே இல்லையே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் ஃப்ரீயாலாம் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நான் ஃப்ரீயாகவும் கொடுக்கல, காசு தானே அப்புறமேட்டு பொறுமையாக கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து டாக்டர் சொல்லுவாங்க. ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு வாங்கன்ட்டு டாக்டர் சொல்லுவாங்க. இவர் வந்து ஓட்டி பார்த்துட்டு வந்து வானதி வந்து கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக போகுது, வண்டி நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வானதி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன உங்கள் வண்டி தானே, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு பேஷண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பி போயிடுவார். உடனே வந்து நான் போய் பாண்டியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வேலை செய்கிற பையன்கிட்ட சொல்லிட்டு, நீ பேஷண்ட் வராங்க, நீ பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் நேராக கிளம்பி இங்கே பாண்டியனும் முருகனும் வந்து வானதிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், சர்ப்ரைஸ் கொடுக்குறதும் ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது இல்லை. அதனால் சர்ப்ரைஸ்ன்றது வந்து வானதிக்கு இன்றைக்கி எப்படி நடந்து வருவா, கண்டிப்பாக அவளுக்கு வண்டி நம்ம கொடுத்து விட்டணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே முருகனும் வந்து இந்த வண்டியை பார்த்துட்டு, கண்டிப்பாக வானதிக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்குண்ணே அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, அப்படியேடா சொல்கிற நீ, ஆமாம் நான் இவ்வளோ பார்த்து பார்த்து துடைக்கிறேன், க்ளீன் பண்ணுறேன், எல்லாம் சர்வீஸ் பண்ணி புது வண்டியோட பக்காவாக வச்சுருக்குறேன், அப்புறம் அது பிடிக்காத போகுமா அவளுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு முருகன் வந்து சொல்லுவார். உடனே வானதி பார்த்திங்கன்னா வண்டியில் தான் வருவாங்க. யார் வண்டி இது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, உங்கள் அண்ணன் வண்டியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆச்சிச்சி அவன் வண்டியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு டாக்டர் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க. டாக்டர் எது அந்த மொக்க போடுறாரு அவரா அப்படின்னு, ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, உனக்கு என்ன இப்போ வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு வந்து பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வண்டி கண்டிஷன் வந்து பார்த்துட்டு, ஒன்றும் அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை, இது பார் ஹெட்லைட் எரியல, இங்கெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன் நான், ரொம்ப ஓட்டியிருப்பார்னு நினைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். பார்த்தியா நானாக வாங்கின்னு வந்தனால 1008 குறை சொல்கிறேன், நீ உனக்கு என்ன என் மேலே அக்கறை இருக்குது, நான் எப்போவே உங்கள்கிட்ட வந்து வண்டி வாங்கி கொடுக்க சொல்லி சொன்னேன், ஆனால் நீ வண்டி எனக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை, உனக்கு என் மேலே அக்கறையே இல்லை தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வானதி வந்து பாண்டியனை பார்த்து சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப இதே சொல்லின்னு இருக்கும்போது முருகனுக்கு கோவம் வந்து, யாருக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு வண்டி மேலே கவர் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை வந்து வேக வேகமாக கழட்டி கீழே தூக்கி விசிறி போட்டுட்டு, அக்கறை இல்லையா, அக்கறை இல்லாத இந்த வண்டி உனக்கும் வாங்கினாரா அண்ணன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் முருகன் வந்து சொல்லுவார். என்ன பாண்டி உண்மையாவா, இது எனக்காகவா வாங்கின நீ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆமாண்டி நீ தான் வண்டி கேட்டிருந்தல, நான் ஒரு நல்ல வண்டியாக வரணும் இல்லை, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் நேற்று ஒரு கஸ்டமர் வந்தார், செகண்ட் ஹேண்டில் வண்டி நல்ல கண்டிஷனில் இருந்தது, ரேட்டும் வந்து 40,000க்கு சொன்னாங்க, சரி நான் வண்டி கண்டிஷன் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான், சரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கணுன்றதுக்காக தான் வண்டி எல்லாம் ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான், நீ தான் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கிறியே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, இது நீ முன்னாடியே என்கிட்ட சொல்ல மாட்டேன் பாண்டி, நீ சொல்லி தான் நான் டாக்டர்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன் இல்லையா, நீ தான் என்கிட்ட சொன்ன இல்லை, அப்போ நான் அந்த வேலையை தானே நான் பார்ப்பேன், ஏன் அது உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து வானதிக்கிட்ட சொல்லுவார். ஐயோ சாரி பாண்டி, எனக்கு தெரியாத பாண்டி, இப்போ நான் டாக்டர்கிட்ட வண்டி வாங்கிட்டேன்னு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார், நீ தான் காசு எதுவும் கொடுக்கலல்ல, நீ இந்த வண்டி டாக்டர்கிட்டே கொடுத்துரு, இந்த வண்டி நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பாண்டியன் வந்து சொல்லுவார். அப்படியா இப்போ அவர் கொடுத்தது போய் எப்படி திருப்ப கொடுப்ப பாண்டி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பாண்டி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அதனால் என்ன காசு தான் ஒன்றும் கொடுக்கலல்ல, அவர்கிட்டே கொடுத்துரு, அவர் வண்டியில் ஈவினிங் கேபில் தானே போகணும்னு சொல்லிட்டு சொன்னல, அதனால் அந்த வண்டி அவர்கிட்டே கொடுத்துட்டேன்னா அவர் வண்டி எடுத்துன்னு போயிடுவார், நீ இந்த வண்டி வாங்கிட்டு ஆல்ரெடி வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு நீ அவர்கிட்ட சொல்லிவிடு, அவர் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அப்படியே சொல்கிற பாண்டி, சரி நான் அவர்கிட்ட சொல்லி பார்க்குறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய பாண்டி, எனக்காக நீ வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குற, ரொம்ப தேங்க்ஸ் பாண்டி, இப்போ தான் பாண்டி எனக்கு உன் மேலே ரொம்பவே லவ் அதிகமாகுது, என் மேலே எவ்வளோ அக்கறை இல்லை உனக்கு, முருகண்ணன் கூட இப்போ சொல்லலைன்னா எனக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்காதில்ல, ரொம்ப தேங்க்ஸ் பாண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன்கிட்ட சொல்லிவிட்டு வானதி வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட கொடுக்கறதுக்கு போவாங்க. அப்போது வந்து அவங்க வந்து, டாக்டர் இந்த மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்தாங்க உங்கள் வண்டி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, ஏன் வானதி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் ஆல்ரெடி பாண்டியன்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், அவர் வண்டி வந்து எனக்காக ரெடி பண்ணி வாங்கி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு, அதனால் என்ன அதை கொடுத்துட சொல்லுங்கள், நீங்கள் இதை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க சொல்லுவாங்க. இல்லை டாக்டர், அவன் எனக்காக ஆசைப்பட்டு வாங்கியிருக்கிறான், நான் அதே வாங்கிக்கிறேன், நீங்கள் ஈவினிங் வேறு தனியாக கேபில் வேறு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, வண்டி வேண்டாம், நீங்கள் வேறு யாருக்குன்னா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டீங்க, உங்களுக்கு வண்டியும் ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது தானே சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, அப்போ நீங்களே வச்சுக்கலாம் இல்லையா, ஏன் அதை ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் டாக்டர் வந்து கேட்பார். இல்லை டாக்டர், எனக்கு அந்த வண்டியும் பரவாயில்லை, ஆனால் பாண்டி கஷ்டப்பட்டு வாங்கியிருக்குது இல்லை, அதனால தான் சொல்ல வரேன் அப்படின்னு, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு,
சாரி டாக்டர் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் என்ன இருக்குது பரவாயில்ல அப்படின்னு இவங்க சாவி வாங்கிட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க டாக்டர்கிட்ட. உடனே வந்து வானதி வந்து பாண்டியனுக்கு தான் கால் பண்ணுவாங்க. பாண்டி நான் இந்த மாதிரி டாக்டர்கிட்ட ரிட்டன் கொடுத்துட்டேன், நீ வண்டியை கொண்டு வா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இவங்கள கடையிலேருந்து கூட்டிகிட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வண்டி விடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து வானதிக்கு வந்து பாண்டியன் மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். ஆனால் பாண்டியன் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கேர் எடுத்து பார்த்துப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே டாக்டர்னு சொல்லிட்டு இவ மூக்க நுழைச்சிக்கிட்டு அவர் வராததுனால இப்போ டாக்டர் மேலே கொஞ்சம் இவருக்கு கடுப்புன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க கதையில். இதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட இவளை ஒட்ட விடக்கூடாது, பேச விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து பழக ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் அடிக்கடி வர மாதிரி இருக்கும், போகிற மாதிரி இருக்கும். அப்படி கதையை வந்து அப்படி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது சோழன் தான் நேராக சேரன் கிட்ட போய் பேசுவார். சேரன் வந்து பார்த்திங்கன்னா 3 மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு தான் அமைதியாக உட்காண்ட்ருப்பார். அண்ணா என்ன பண்ணுறேண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, என்னடா வேணும், பசிக்குதா, சாப்பாடு போட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் காலையில் கோவத்தில் பேசிட்டேன், சாரிண்ணே, அமௌண்ட் வேறு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிலா ஃபோன் பண்ணி சொல்லிச்சு எனக்கு. நான் என்னென்ன பேசுகிறேன்றது நிலா சொல்லி தான் எனக்கே புரிஞ்சுது, தப்பாக நினச்சிக்காதண்ணா, ஏதோ கோவத்தில் பேசிட்டு தப்பாக நினச்சிக்காதண்ணா, என்னடா நீ இப்போ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, விடுடா, நான் எதுவும் நினச்சிக்கலடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். இருந்தாலும் நீ எல்லாத்தையுமே அது அக்செப்ட் பண்ணிக்கிற இல்லைன்னா பரவாயில்ல, என்னை மன்னிச்சிருண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, மன்னிப்புலாம் ஒன்றும் இல்லைடா, வாடா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆமாம் நான் ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போட்டு விடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு போவாங்க. உடனே பாண்டியன் தான் வந்து வீட்டில் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் ரிமோட்டுக்கு சண்டை வர மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்தில் தான் வந்து சேரனுக்கு வந்து கால் வரும் சந்தா கிட்ட இருந்து, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ரெடி பண்ணிட்டாங்க, எனக்கு நீங்கள் எப்படியாவது வந்து என்னை காப்பாற்றி என்னை கூட்டிகிட்டு போங்க. அனீஷ் எதுவும் சொல்லவே இல்லை, அனீஷ்க்கு எல்லா விஷயம் தெரியும், அனீஷ்க்கு வந்து எங்கள் மாமா வந்து ஒரு வேலை வாங்கி தரேன், கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அனீஷும் வந்து இப்போ வந்து இது ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, எப்படியாவது என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சந்தா வந்து சேரன்கிட்ட பேசி ஃபோனை வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே எபிசோடு முடிக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த விஷயம் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் விட்டுருந்தா வேலைக்கு ஆகாது, அவங்க 6 மாதம் நம்மளுக்கு டைம் கொடுத்தாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, இது நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பிளான் பண்ணி நேராக அங்கே கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும் பீகாருக்கு. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல போய் கல்யாணத்தை நிறுத்தி சேரன் கல்யாணம் பண்ணி கொண்டு வராளா, இல்லை சந்தாவுடைய மாமாவே வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.